வாங்கலையோ அண்ணனே மருந்து வாங்கலையோ. பாபசாப நீக்கிடும் நல்ல மருந்துனே அண்ணே, பாபசாப நீக்கிடும் நல்ல மருந்துனே, உங்க கரைதிரை போக்கிடும் பரம மருந்துனே. மருந்து வாங்கலையோ அண்ணனே மருந்து வாங்கலையோ, மருந்து வாங்கலையோ தம்பி தம்பி மருந்து வாங்கலையோ. யாரியா நீ? என்ன மருந்து அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்க? தம்பி தம்பி இந்த மருந்து கொஞ்சம் வாங்கி பாருங்களேன் தம்பி. மருந்தா? என்ன மருந்து தம்பி? வாழ்க்கைக்கு ரொம்ப பிரயோஜனமான ஒரு மருந்து தம்பி. வாழ்க்கைக்கு பிரயோஜனமான மருந்தா? ஆமா தம்பி. அது என்ன மருந்து வாழ்க்கைக்கு பிரயோஜனம்? வாழ்க்கையில காணக்கூடிய சாபத்தெல்லாம் மாற்றக்கூடிய ஒரு மருந்து தம்பி. சாபத்தை மாற்றமா? ஆமா தம்பி. அதனே சாபத்தை மாத்துறதுன்னா அது காசில போய் எல்லாம் கங்கையில குளிச்சு சாபத்தை போக்குவாங்க. நீ என்னையா அது என்னையா ஸ்பெஷல் மருந்து நீ சொல்ற? ஏமாத்திரியா ஊருக்குள்ள வந்து? இல்ல தம்பி, உண்மையான ஒரு மருந்து தம்பி, சத்தியமான ஒரு மருந்து தம்பி. நீங்க வாங்கி ஒரு தடவை ருசித்து தான் பாருங்களேன் தம்பி. ருசிச்சு பாக்குறமா? என்ன அது ருசிச்சு பாக்குறதுக்கு பல ரசமா? இல்லனே, இது வாழ்க்கைக்கு ரொம்ப பிரயோஜனமான மருந்து தம்பி. அப்படியா? இங்க பாப்போம், நான் இப்ப வாங்குவேன். இது மட்டும் நீ சொன்ன மாதிரி நடக்கலன்னா பாத்துக்க, அப்புறம் நீ இந்த பக்கம் வந்துக்க முடியாது பாத்துக்க. இல்ல தம்பி, நிச்சயமா நீங்க வாங்கி பாருங்க தம்பி, உங்க வாழ்க்கையை நிச்சயமா மாற்றும் தம்பி. கொஞ்சம் வாங்கி தான் பாருங்க தம்பி. இது என்ன மருந்து? அப்படி என்ன மருந்து? தம்பி தம்பி நீங்களும் கொஞ்சம் வாங்கி பாருங்க தம்பி. வீட்லயே மருந்து நிறைய இருக்குயா. இல்ல தம்பி, கொஞ்சம் வாங்கி பாருங்க தம்பி. பார்த்தா மருந்து சாப்பிட்ட மாதிரி ஆயிட்டியா? ஐயா தம்பி தம்பி நீயாவது கொஞ்சம் வாங்கி பாருங்க தம்பி. சொன்னா கேட்க மாட்டியா? நீ அடி வாங்காம போக மாட்டே. ஐயோ, அடிக்க வேற வந்துருவாங்களா? சரி சொல்லுங்க. சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். மருந்து வாங்கலையோ அண்ணனே மருந்து வாங்கலையோ, மருந்து வாங்கலையோ அக்கா மருந்து வாங்கலையோ, மருந்து வாங்கலையோ தம்பி தம்பி மருந்து வாங்கலையோ. சமாதானம் தந்திடும் நல்ல மருந்துங்க அண்ணே, சமாதானம் தந்திடும் நல்ல மருந்துங்க, சந்தோஷம் நல்கிடும் வேத மருந்துங்க அண்ணே, சந்தோஷம் நல்கிடும் வேத மருந்துங்க. மருந்து வாங்கலையோ அண்ணனே மருந்து வாங்கலையோ. தம்பி தம்பி பாட்டு பாடியா? என்ன பாட்டியா? திருப்பி பாடு பாப்பா. பாடு தம்பி. மருந்து தம்பி. என்ன மருந்து? எங்க ஊர்ல டாஸ்மார்க்ல வைக்குதியா மருந்து? டெய்லி நான் குடிக்கிறையா சமாதானத்துக்கு சந்தோஷத்துக்கு. நீ என்னயா மருந்து கொடுத்துற? தம்பி தம்பி வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு மருந்து தம்பி. உங்க தாடியே உன் கஷ்டத்தை சொல்லுது. நீ ஏன் குடிக்காம எங்க ஊர்ல வைக்கிற? உனக்கு வேணா வாங்கி தர. இல்ல தம்பி, வாழ்க்கையில சமாதானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மருந்து தம்பி. நிஜமாவா? உண்மையிலே தம்பி. நான் சாப்பாட்டுக்கு முன்னு சாப்பாட்டுக்கு ஒரு நாளைக்கு 6 தடவை குடிக்கிறேன். என் சமாதானம் கிடைக்கல, இது கொடுக்குமா? உண்மையில இதை வாங்கி நீங்க சாப்பிட்டு பாத்தீங்கன்னா நிச்சயமா உங்க வாழ்க்கையில ஒரு சமாதானம் கிடைக்கும் தம்பி. அப்படியா? ஆமா தம்பி. உனக்கு கொடுங்க பாப்பு. இந்தாங்க தம்பி. என்ன கட்டிக்கிட்டவளுக்கு ஒண்ணு கொடுப்பியா? அவளும் என்னால கஷ்டப்பட்டு இருக்கா. அதையும் வாங்கிக்கோங்க தம்பி. உங்களுக்கு இல்லாத மருந்தா தம்பி? இந்தாங்க தம்பி. என்னுடைய சமாதானத்தை தருகிறேன், உலகம் எடுக்க கூடாத சமாதானத்தை தருகிறேன். என்னோட பேசுது, இது நல்ல மருந்தா இருக்க மாட்டிருக்கு. மருந்து வாங்கலையோ அண்ணனே மருந்து வாங்கலையோ, மருந்து வாங்கலையோ அக்கா மருந்து வாங்கலையோ, மருந்து வாங்கலையோ தம்பி தம்பி மருந்து வாங்கலையோ. கண்ணீரை துடைத்திடும் நல்ல மருந்துங்க அண்ணே, கண்ணீரை துடைத்திடும் நல்ல மருந்துங்க, உங்க கஷ்ட நஷ்டம் போக்கிடும் பரம மருந்துங்க அண்ணே, கஷ்ட நஷ்டம் போக்கிடும் பரம மருந்துங்க. மருந்து வாங்கலையோ அண்ணனே மருந்து வாங்கலையோ, மருந்து வாங்கல.
என்னங்கய்யா தம்பி ஏதோ மருந்துங்கிறீங்க, கண்ணீர் தொடக்குங்கிறீங்க, கஷ்டம் நஷ்டங்கிறீங்க. ஆமா தம்பி. என்ன மருந்து அது? தம்பி உங்க வாழ்க்கையே மாற்றக்கூடிய ஒரு மருந்து வைக்க என்னத்த வந்திருக்கேன் வாழ்க்கைய மாத்த போகுது? கண்ணீரை தொடக்குங்கிறீங்க, கஷ்டம் நஷ்டங்கிறீங்க, சத்திய மருந்துங்கிறீங்க. அப்படின்னா என்னதான் இருக்கு மருந்து? ஆமா தம்பி. உங்களுக்கு கொடுங்கலாம் பாப்போம். எவ்வளவு பைசா சொல்லுங்க? இல்லண்ணே பைசாவே இல்ல இல்ல எவ்வளவுன்னு சொல்லுங்க. நான் பைசா அதுக்கு தரேன். விலையே சொல்லுங்க. இல்லண்ணே அதுக்கு. இல்ல எவ்வளவுன்னு சொல்லுங்கய்யா. இல்லண்ணே கொஞ்சம் வாங்கி தான் பாருங்களேன். சரி, இது இலவசம் வாங்கி- தானே அது? இலவசமா சரி, வாங்கி கொடுங்க. சாப்பிட்டு பாருங்கண்ணே. இது சாப்பிட்டாக்கா எல்லாமே இந்த கண்ணீர் தொடச்சிரும், கஷ்டம் நஷ்டம் எல்லாம் தீர்ந்து போயிடுமா? நிச்சயமா மாறும். கண்டிப்பா மாறுமா? கண்டிப்பா உங்க அப்படி வாழ்க்கை மாறாட்டினா இங்க ஊரை விட்டு உங்கள்கிட்ட அனுப்ப மாட்டோம் வெளியில. சரிங்கண்ணே. புரியுதுங்களா? சரிங்க தம்பி வாங்கி பாருங்க தம்பி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஏதோ பேசுறாப்புல இருக்கு. சந்தோஷம் மாறுமா? சரி ஓகே, நம்ம வீட்டுல போயிட்டு என்னென்ன உள்ள படிப்போம். மருந்து வாங்கல்லையோ அண்ணனே, மருந்து வாங்கல்லையோ, மருந்து வாங்கல்லையோ அக்கா, மருந்து வாங்கல்லையோ, மருந்து வாங்கல்லையோ தம்பி, தம்பி மருந்து வாங்கல்லையோ. கடையில் விற்காது இந்த மருந்துனே அண்ணே, கடையில விற்காது இந்த மருந்துனே, காசு கொடுத்தும் கிடைக்காத நித்திய மருந்துனே அண்ணே, காசு கொடுத்தும் கிடைக்காத நித்திய மருந்துனே. மருந்து நீங்க கொடுத்த மருந்து நிச்சயமாவே எங்களுக்கு நல்ல சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுத்தது. நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். எங்க கண்ணீரை தொடச்சது, கஷ்டம் பாவம். இப்பதான் நாங்க நிம்மதியா இருக்க, வாழ்க்கையில இப்பதான் நிம்மதியா அந்த ஊரே இருக்கிறோம். அப்படியா? ஆமா, நீங்க இந்த மெய்யூர்ல இருந்து எல்லாருக்கும் மருந்து கொடுத்து சந்தோஷப்பட்டோம், ரட்சிப்பா எல்லாருக்கும் தெரிவிக்கணும். அதான் எங்களுக்கு சந்தோஷம். எனக்கும் இப்பதானே பெரிய சந்தோஷமா இருக்குண்ணே. சரிங்க ஐயா ஐயா ஐயா, நீ கொடுத்தது நல்லா இருக்கியா? அப்படியாங்க. ஐயா, பாவம் சாவலாம் நீங்கிருச்சியா? ஐயா ரொம்ப சந்தோஷம்யா. ஐயா ஆனா என் கூட வந்தாங்க 2 பேரு, ஆனா அவங்க வாங்கலையா? அவங்களுக்கு நான் போய் நிச்சயம் கொடுப்பேன்யா. ரொம்ப நன்றியா, ரொம்ப நன்றியா. இப்பதாயா என் வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தை அடைஞ்சிருக்கேன்யா. இது எத்தனையோ பேர ஆதாயப்படுத்திருக்குங்கிற இப்பதான் ஒரு முழு சந்தோஷம் எனக்குள்ள நிறைந்து இருக்குயா. சரிங்களாயா? சந்தோஷமா இருக்குமா? ஆமாயா. வாங்க பாட்டு ஸ்டார்ட். இப்பொழுது கண்ட காட்சியை கேட்டவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள், கேட்டும் கேளாமற் போனவர்கள் இழந்து போனார்கள். கேட்டவர்கள் மற்றவர்களுக்கு சொல்லும் தாகம் வந்தது. உங்களுக்கு எப்படி? கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்த ஒரே நோக்கம் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தார். இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தின் நற்செய்தி அறிவிக்கும் நாள் இதுவே. ஆமென். ஹல்லேலூயா. மீண்டுமாய் கரங்களை தட்டி சகோதரர்களை நாம் உற்சாகப்படுத்துவோமா? அதை தொடர்ந்து சகோதரர்கள் சோனாப்பூர் சகோதரர்கள் வந்து ஒரு பாடலை நமக்கு பாடுவார்கள். ஷாஜா இண்டஸ்ட்ரியல் ஏரியா சகோதரர்கள் முன் வந்து ஒரு பாடலை பாடுவார்கள். சோனாப்பூர் சகோதரர்கள் ஒரு பாடலை பாடுவார்கள். மகிழ்ந்து கை கூறுங்கள், மகிழ்ந்து கை கூறுங்கள், இயேசுராஜன் பிறந்ததினால் மகிழ்ந்து கை கூறுங்கள், இயேசுராஜன் பிறந்ததினால் மகிழ்ந்து
கூறுங்கள்.